மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கப்பமா, பரிசுத்த தெய்வமே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 26ஆம் சங்கீதம், அதில் 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 26 அதில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக என் 7ஆம் வசனம், நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு ஏதாவது நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றிக்கிட்டே இருக்கோம், சோதரம் சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஆமாம், சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது, என் கைகளை கழுவினா நம்முடைய பாவத்தை ஆண்டவர் வருஷத்தில் சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். இன்னைக்கு பூமியில் எங்கெங்கேயோ எதை நம்ம சுற்றிட்டு இருக்கோம், சில நபர்களை சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தரை சுற்றும் பொழுது ஆமே சோதரன் அவருடைய வார்த்தைக்கு நம்ம சூழ்ந்து அவர் நம்முடைய பாளையம் வரைக்கும் நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி. உங்கள் தொனி என்ன பண்ணும், சோர்ந்து வரக்கூடாது. உங்கள் தொனி, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற உங்கள் தொனி, நீங்கள் ஜெபிக்கிற அந்த தொனி, நீங்கள் வாழ்க்கிற அந்த வாழ்க்கை தொனி என்ன பண்ணும், கம்பீரமாக இருக்கும். கர்த்தரனா கம்பீரமாக இருக்கு. நீதிமான் நவனா சிங்கத்தை போல தைரியமாக இருக்கும். இந்த காரியத்தில் தைரியமாக இருக்கும். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தினால உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்ன பண்ண தொனிக்க பண்ணி. 2வது சொல்லப்படுகிறது, உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை செய்யலாம். இந்த நாளில் நம்ம காலையில் தூங்கி எழும்புது ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருக்கு சொல்ல அதே பெரிய அதிசயம். நம்ம மூச்சு வர்றது ஒரு நாள் ஆண்டவருடைய அதிசயம். எத்தனை பேர் மூச்சு விட முடியாமல் இருக்காங்க, எத்தனை பேர் அந்த கையை நீட்ட முடியாதபடிக்கு, கால் நடக்க முடியாதபடிக்கு, ஆனால் ஆண்டவருடைய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற அதிசயங்களை செய்கிறது. ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்களானால், கை நடக்க முடியாமல், கால் நடக்க முடியாமல் பலவீனப்பட்டு அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைங்க. ஏசப்பா என்னை நிச்சயமாய் எழும்ப வைப்பார், என்னை நடக்க வைப்பார். 38 வருஷமாய் கிடந்தவனை எழும்ப வைத்த ஆண்டவர். அப்படி 38 வருஷம் ஆகல. கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு சில மாதங்கள் இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் அந்த முடவான கால்களை நடக்க வைக்க தேவனாலே கூடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய ஆலயத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் பொழுது நீங்களே இந்த ஆலயம், ஒரு நாளைக்கு ஆலயத்துக்கு வர்றோம், ஆனால் 6 நாளும் வீட்டில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாக. கானார் ஒரு கடியாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அதிசயங்களை செய்தார். செங்கடலை 2ஆக பிளந்து தேவன் அதிசயங்களை செய்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி அதிசயங்களை செய்தார். ஸ்தோத்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக, அந்த தண்ணியை குடிக்க முடியல, ஆனால் ஆண்டவர் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையை ருசி இல்லாமல் இருக்கா, மதுரமாக மாற்ற. உங்கள் பிள்ளைகளை சோதரம் மதுரமாக மாற்ற, உங்கள் வாழ்க்கையை ருசியுள்ள மாற்ற. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிக்கும் பொழுது நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம். மீகா 7:15 சொல்லுவது, உன்னை அதிசயங்களை செய்கிறது. எகிப்தில் வரப்பண்ண வியாதி ஒன்றும் நான் வரப்பண்ணே, உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக அதிசயத்தை பார்ப்பேன். ஏன்னா அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதாவாக இருக்கிறார். அந்த அதிசயத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிலாம் அதிசயம். இன்னைக்கு கூட அவர் அம்மா கேட்டாங்க, நீங்கள் எப்படி பஸ்ஸை சொன்னாங்க. என் வாழ்க்கையில் இயேசு அறியாமல் இருந்தேன். இந்த இயேசு என் வாழ்க்கையிலேனா என் வாழ்க்கை ஒரு கண்ணாடி சில்லு மாதிரி தூளாக போயிருக்கும். அப்படிப்பட்ட கிடந்த என்னையை ஆண்டவர் கிருபையாக ரட்சித்து எனக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு குடும்பங்களாக ஆண்டவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிர் வாழ்வது ஆண்டுடைய மாபெரும் கிருபை. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்திருக்கிறார்.
பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். இந்த வெயில் உசுரங்களுக்கு எந்தவித பொக்களங்களும் புண்கள் வராதபடிக்கு இதுவரை நடத்தின ஆண்டவர் இன்னைக்கு நடத்த எல்லாமே தேவனா இருக்கு. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சோத்திரம், என் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி. அப்ப இருதயத்துல நம்ம என்ன பண்ணணும்? தேவையில்லாத காரியங்களை கழுவும். கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம தேவையில்லாம சிந்தனை அதிகமாக காரியத்தை கழுவும். நல்லா வாசப்படி தேவனை முன்பாக பரிசுத்தத்தோடு உண்மையோடு கூட தேவனை துதிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லமுறை. அதிசயங்களை எதிர்பாருங்க. என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யுங்கப்பா, உண்மையே நம்பி இருக்கிறவான்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இப்பொழுதே உங்க சரீரத்துல அதிசயம் நடக்கும். உங்க குடும்பத்தில் அதிசயம் நடக்கும். குடிகார கணவர்கள் மனம் திரும்புவாங்க. அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்கள். நீங்க தான் முன்மாதிரியா கர்த்தரை உயர்த்தி பாடும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வா. ஜெபமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கூட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே துதியும் சத்தத்தை உடைய பிள்ளைகளுக்கு துணிக்க பண்ணி, ஆண்டவரே ஒருவேளை துதிக்க விடாமல் இருப்பாங்க, ஒருவேளை துதியில் அம்மா அப்படிப்பட்ட ஆண்டவரை கணக்கத்தோடு இருப்பாங்க. அதிசயத்தை செய்து உடைய பிள்ளைகள் துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை இந்த நாட்களே செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்தி